வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போனோம்னா ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் முகமது கடாஃபி. இவரோட முழு பேர் முமர் முகமது கடாஃபி. இவர் யாருன்னா லிபியாவை சேர்ந்த சர்வாதிகாரி. உலகிலே 45 வருஷம் ஒரு நாட்டை ஆண்ட சமகால தலைவரும் இவர் தான். அக்டோபர் 20, 2011 இவர் அவரோட சொந்த மக்களாலே கொடூரமாக கொல்லப்படுறாரு. அதற்கான காரணத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். லிபியா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நார்த்தன் ஆஃப்ரிக்காவில் ரைட்டில் எஜிப்டுக்கும் லெஃப்டில் அல்ஜீரியாவுக்கும் நடுவில் இருக்கிறது தான் லிபியா. இந்த லிபியாவில் 1942 பிறந்தவர் தான் முமர் முகமது முனியர் அல் கடாஃபி. இவரோட பள்ளி படிப்பை பற்றி எந்த தெளிவும் இல்லைனாலும் 1961 லிபியன் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறாரு. அப்போது இவருக்கு வயசு 18. லிபியா 1952 வருஷம் ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்தும் பிரிட்டிஷ் கிட்ட இருந்தும் விடுதலை பெறுது. அப்பொழுது லிபியாவுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த முதல் மன்னர் முகமது இஸ்திரிஸ். இவர் தான் லிபியாவோட கடைசி மன்னரும் ஆவார். இவரோட ஆட்சி கீழே இருக்க மன்னர் பொறுப்பில் தான் இராணுவத்தில் சேர்ந்தார் முகமது கடாஃபி 1962. அதுக்கப்புறம் லிபியாவில் மிகப்பெரிய ஊழல் நடக்குது. ஆனாலும் அதை அந்த மன்னர் கண்டுக்கல. ஏன்னா அது மன்னர் ஆட்சி. இதனால் கோவப்பட்ட மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. அதே இராணுவத்தில் இருந்த முகமது கடாஃபிக்கும் அது தோணியிருக்கு. தன்னுடைய 26 வயசில் இராணுவ கேப்டன் ஆகி 27 வயசில் முழு நாட்டையும் கைப்பற்ற அளவுக்கு அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார். முகமது கடாஃபி லிபியாவை எப்படி கைப்பற்றினார்னா அவரோட முதல் நாளில் இருந்தே இதே உணர்வு உள்ள இராணுவ வீரர்களிடம் பழகி வந்தார். இதோட திட்டத்தை அவர் முதல் நாள்லேருந்தே போட ஆரம்பித்ததுனால தான் அவர் சீக்கிரமாக லிபியாவை கைப்பற்ற முடிஞ்சது. கைப்பற்றின லிபியாவை விடுதலை பெற்றதாக அறிவித்தார். அந்த மக்களும் இவரை சூப்பர் ஹீரோவாக பார்த்தாங்க. இவரை ரொம்ப கொண்டாடினாங்க. இதுக்கப்புறம் லிபியா ஒரு பொற்காலம் தான் அந்த மக்களும் விமர்சித்தாங்க. இவர் ஆட்சிக்கு வந்தப்புறம் மக்களிடம் இவர் சொன்னது என்னென்னா, லிபியன் அரசு லிபியாவுக்கே, மற்ற எந்த நாடுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாரையும் வெளியில் போக சொன்னார். வெஸ்டர்ன் பாலிசிஸ் எதுவுமே இதுக்கப்புறம் லிபியா ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பொழுதே லிபியாவில் இருந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்த பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாரும் லிபியாவை விட்டு வெளியேறினாங்க. அது மட்டும் இல்லைங்க, 1960 லிபியாவில் ஆயில் ரிசோர்ஸஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்பொழுது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்க எல்லா பிஸ்னஸ் மேன்ஸும் இந்த லிபியாவில் இருக்க ஆயில் ரிசோர்ஸை எப்படியாச்சும் அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அப்போது கடாஃபி ஆட்சிக்கு வந்த அப்புறம் அதை முழுமையாக கவர்மெண்ட்டுக்கு மாற்றினார். எப்படின்னா அரசுடைமையாக ஆக்கினார். இது மட்டும் கிடையாது, பேங்கிங் செக்டார்லேருந்து மொத்தத்தையுமே அரசுடைமையாக ஆக்கினார் கடாஃபி. இவர் இந்த சம்பவம் மட்டும் செய்யலை. 1970 யூஎஸ்க்கு ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருந்த மிகப்பெரிய ஏர்பேஸும் மிலிட்ரி பேஸையும் இழுத்து மூடினார் கடாஃபி. அரபுலக நாடுகளோட ஆதரவையும் பெற்றார். பின்னர் அரபுலக நாடுகளோட மிக நெருக்கமும் ஆனார். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாருமே நட்பாகவும் கடாஃபியோடு இருந்தாங்க. இதுபோல் தான் கடாஃபி ஒரு வாட்டி எஜிப்ட் தன்னுடைய எதிரியான இஸ்ரேலுக்கு ஆதரவாக மாறினப்போ போர் தொடுத்தார் கடாஃபி. இது அரபுலக நாடுகளிடையே கடாஃபியை ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற்றுச்சு. கடாஃபி முழுவதுமாக பாலஸ்தீனை ஆதரித்தார். பின்னர் தீவிரவாதி குழுக்களான அல்கொய்தாவை மிகவும் எதிர்த்த நபராகவும் கடாஃபி இருந்தார். கடாஃபி அவரோட மக்களாலேயும் உலக நாடுகளாலேயும் ஒரு அன்பிரடிக்டபிள் மேனாகவும் கன்சிடர் பண்ணப்பட்டார். ஏன் அப்படின்னா அவர் எந்த ஒரு டிசிஷனையும் சடனாக எடுப்பார். தீவிரவாதிகளை எதிர்த்தாலும் பல ஆயுத குழுக்களை கடாஃபி மிகவும் ஆதரித்தார். இதனாலேயே மேற்குலக நாடுகள் இவரை தீவிரவாதிகளின் குழுக்களின் தலைவருன்னு விமர்சித்தாங்க. கடாஃபி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுலேருந்து ஒரே சர்ச்சையாக தான் இருக்குது. கடாஃபின் ஆட்சி நல்லபடியாக ஆரம்பித்ததுனாலும் பின்னர் அதே ஆட்சியில் மக்களால் யாரையும் கேள்வியும் கேட்க முடியாத ஒரு நிலைமையும் வந்தது. அப்போதுலேருந்து அதில் வேலை செய்த ஊழியர்கள் அனைவரும் மிகவும் ஊழல் செய்ய ஆரம்பித்தாங்க. இதை எதிர்த்தும் பொதுமக்களால் கேள்வி கேட்கவும் முடியல. இந்த சுரண்டல்களாலேயே லிபியாவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் உருவாச்சு. அதனாலேயே கடாஃபி கொஞ்சமாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஐடியாலஜியை லைட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். அந்த சமயத்திலேயே லிபியா கொஞ்சமாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிது. அப்பொழுது லிபியாவில் பாவர்ட்டியும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் மிக அதிகமாக ஆச்சு. அப்போது இருந்த உலகத்தில் செல்வமிக்க எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒரு நாடு லிபியாவாக இருந்தது. அப்போது லிபியாவில் 98% எக்ஸ்போர்ட் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. உலகத்தில் 2% ஆயிலை லிபியா மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதனாலேயே லிபியா உலகத்தில் மிகப்பெரிய செல்வமிக்க நாடாக மாறிக்கொண்டே இருந்தது. அப்பொழுது
லிபியா அப்போதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது எப்படின்னா, லிபியாவோட கவர்மெண்ட் அவங்களோட பேங்கிங் சிஸ்டம்லேருந்து மொத்தத்தையும் ப்ரைவேட்டுக்கு மாற்ற ஆரம்பித்தாங்க. இது மட்டும் கிடையாது, லிபியாவில் ரியல் எஸ்டேட்டும் மிக அதிகமாச்சு. இந்த ஊழல்கள் நிரம்பி நிரம்பி ஒரு கட்டத்துக்கு மேலே லிபியாவில் இருக்க மக்களே அவரை வெறுக்க ஆரம்பித்தாங்க. பின்னர் அவரை எதிர்க்கவும் ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லிபியாவில் இருக்க மக்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு கடாஃபியை மிகவும் எதிர்த்தாங்க. அப்படி தான் அக்டோபர் 20, 2011 அன்று கடாஃபி தன்னுடைய சொந்த மக்களாலேயே கல்லால் அடித்து பின்னர் அவரை சுட்டும் அவங்க மக்கள் அவரை கொலை பண்ணாங்க. பின்னர் அவருடைய சடலத்தை ஒரு வண்டியில் பின்னாடி கட்டி தர தர தரன்று இழுத்து சென்று அவரை கொடூரமாக அவரோட பிணத்தை சிதைச்சாங்க. கடாஃபியோட ஆட்சி புரட்சியில் ஆரம்பித்து பின்னர் வீழ்ச்சியில் முடிஞ்சுது. இத்தோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.